வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இது தாங்க ஆக்சுவல் நம்மளோட நியூ இயர், சரிங்களா? தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு பேர் இந்த வருஷம் பேர் பரபவ வருஷம். இது ரொம்ப ஆன்மீகமான வருஷம், சரிங்களா? நம்ம இதுக்கு நிறைய பஞ்சாங்க முறைகள் இருக்குது. நம்ம பார்க்குற பஞ்சாங்கம் ஆற்காடு பஞ்சாங்கம். இது பிரகாரம் ராஜா குரு வருவார், மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன். ஸோ இதை வச்சு தான் இந்த தமிழ் வருடப்பரப்பு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். இதில் நிறைய கவர்மெண்ட் பாலிசிஸ் நிறைய சேஞ்ச் ஆக போகுதுங்க. இந்த வருஷம் நல்ல மழை இருக்குது, நிறைய வீணாக கடல்லையும் கலக்கவும் போகுது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அண்டை நாடுகளோட சில பிரச்சனைகளும் வரப்போகுது. இதெல்லாம் உலக நிகழ்வு. சரி, நம்மளை எப்படி நம்ம பார்த்துக்க போகிறோம், இதில் நம்ம எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம ராசிக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் நல்லது நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் நம்ம உஷாராக இருக்கணும், எந்தெந்த தெய்வ வழிபாடுகள்லாம் இதுக்கு பண்ணணும். ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது, சரிங்களா? ஸோ எந்தெந்த தெய்வ வழிபாடுகள் பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் இப்போ பார்க்க போகிறோம். விருச்சக ராசி, விருச்சக லக்னம் நமக்கு எப்படி இருக்குது? ஜாக்பாட் ராசியில் நம்மளும் ஒருத்தர். ஏன்னா ஜூன்லாம் பார்த்திங்கன்னா குரு பகவான் நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிடுவார். இப்போவே கடந்த ஒரு வருஷமாகவே விருச்சக ராசி கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், இல்லைன்னா சொல்லாதீங்க, சரிங்களா? ஏன்னா எனக்கு ரெண்டு பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்துடுறாங்க, 2 விருச்சகம், சரிங்களா? விருச்சகம் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது, தொட்டதெல்லாம் தொடங்குது. முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட்டு அவங்களுக்கு ஏதாவது லேண்ட், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த 2 விருச்சகமும் வீடும் வாங்கியிருக்கிறாங்க, சரிங்களா, இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே. ஸோ இவங்களுக்கு வீடு வாங்குகிற ஆப்பர்ச்சுனிட்டி, கார் வாங்குகிற ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒன்று வாங்குறதோ இன்வெஸ்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்கணும்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம், இல்லை ஜாதகத்தில் வேறு ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாக்க. வீடு யார் வாங்கினாலும் கீழே கமெண்ட்டில் போடுங்க, வாழ்த்துக்கள். இது ஒன்று. அடுத்து நீங்கள் கையில் பணம் தங்குங்க, கையில் நல்லாவே பணம் தங்கும், ஃபேமிலியில் நல்ல சந்தோஷம் வரும், ஓகே? இது ஃபேமிலியில் சூப்பராக சந்தோஷம் வரும். அடுத்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் பயங்கரமாக வெற்றி அடையும். முக்கியமாக திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதுவும் யாரா லவ் பண்ணுறீங்கன்னா அந்த லவ்வை திருமணமாக மாற்றுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். விருச்சகம்ல இது விருச்சக ராசி லக்னக்காரங்களை சொல்கிறேன். நீங்கள் யாரையாவது ஒரு வருஷத்துக்கு மேலே லவ் பண்ணிங்கன்னா டக்குன்னு கல்யாணம் பண்ணுறங்க. ஏன்னா உங்களை ஹேண்டில் பண்ணுறது பெரிய விஷயம். உங்களை ஒருத்தரை பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பெரிய பொறுமைசாலியாக இருக்கணும். அதனால் டக்குன்னு கல்யாணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மகப்பேருக்கும் ட்ரை பண்ணலாம். மகப்பேருக்கும் டைம் அமேசிங்காக இருக்குது, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தாயார் சைட்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப, தாயார், இளைய சகோதரன் சகோதரி இவங்களாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இவங்ககிட்ட நீங்கள் ஹெல்ப்பும் கேட்கலாம், ஓகே? மற்றபடி எதில் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா விருச்சகம் எப்படின்னா ரொம்ப ஹானஸ்ட்டாக, நான் இப்படி தான் செய்வேன், என்னை ரொம்பலாம் போட்டு குழப்பாதீங்க அப்படின்ட்டு ஹானஸ்ட்டாக இருப்பாங்க. ஓவராக பாலிட்டிக்ஸ் சொல்லலாம் அவங்களுக்கு போக பிடிக்காது, ரொம்ப நசன் இருக்கே அப்படின்னுவாங்க. ஆனால் இப்போ என்னென்னா, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல தேவையில்லாத பாலிட்டிக்ஸு, தேவையில்லாத குழப்பங்கள்லாம் ஓடும். அது உங்கள் கம்பெனியோடைய ப்ராஃபிட்டை கூட அது பாதிக்கும், சரிங்களா? அதனால் உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் அனாலிசிஸ், அது இன்ட்யூஷன் சூப்பராக இருக்கும். விச்சகத்துக்கு இது நடக்குமே, இவன் இப்படி பண்ணுவானேன்ற அந்த இன்ஸ்டியூஷனை நல்லாயிருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் லாஜிக் போட்டு யார் என்ன பண்ணுவாங்கன்றதை பார்த்து நகர்த்தி கொஞ்சம் உங்களை சேஃப்கார்டு பண்ணிட்டீங்கன்னா பிஸ்னஸ் தப்பிச்சுக்கும், ப்ராஃபிட் தப்பிச்சுக்கும், சரிங்களா? இன்னொன்று, இப்போ இருக்க டைம் உங்கள் பர்சனல் லைஃப் சூப்பராக இருக்குங்க. பிஸ்னஸ் கொஞ்சம் பணம் எடுத்து பர்சனல் லைஃபுக்கு வீடு வாங்குறது, பசங்க பேரில் ஏதாவது வீடு வாங்குறது, ஒய்ஃப் பேரில் நகை வாங்குறது, பர்சனல் ஃபினான்ஸை பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. நிறைய பெரும் பணக்காரர்கள் அதான் பண்ணுறாங்க. ப்ரொஃபஷ்னல் நல்லா ஓடும்போது பர்சனல் எடுத்து ப்ரொஃபஷ்னலில் போட்டு ப்ரொஃபஷ்னலில் பெருசாக்குவாங்க. பர்சனல் நல்லா ஓடும்போது ப்ரொஃபஷ்னல் இருக்க மணியெல்லாம் எடுத்து பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு அதை பெருசாக்குவாங்க. எதை எங்கே வச்சு ப்ளே பண்ணுன்னு தெரிஞ்சால் நீங்கள் தான் ராஜா. அதனால தான் எல்லா பெரிய மனுஷங்க கூடயும்
ஒரு ஜோதிடர் இருப்பாங்க. எப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பண்ணிகிட்டே இருந்து ஜெயிச்சிட்டே இருப்பாங்க. நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி ஜெயிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே. இதை தாண்டி வேறு என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது சார்? உங்களுக்கு வந்து வேலையில் ப்ரொமோஷன்ஸ், சேலரி ஹைக் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விருச்சகத்தை வந்து வேலை செய்கிற இடத்துல ரொம்ப ஏமாற்றுவாங்க. அது வந்து பார்க்க உஷாராக இருக்கும் விருச்சகம், ஆனால் கடைசி நேரத்தில் ஈஸியாக ஏமாந்துடும். விழுந்து 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 வேலை செய்வாங்க, ஆனால் கடைசியில் ப்ரொமோஷன் பார்த்தா இன்னொருத்தர் கொடுத்துருவாங்க. அது மாதிரி நிறைய ஏமாந்துருப்பாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. பேசி வாங்குங்க. உங்கள் ஸ்ட்ரென்த்து என்னென்னா டேட்டா கலெக்ஷன். நான் இதை பண்ணேன், இந்த ப்ரூஃப் என் கையில் இருக்குன்னு எடுத்து பாயிண்ட் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு உங்கள் மேனேஜருக்கு அவர் ஈகோ ஹர்ட் ஆகாமல் அழகாக எடுத்து ஒரு மெயிலில் போட்டு ப்ரமோஷன் வாங்குகிற வழியை பாருங்கள். ப்ரமோஷன் வாங்கி லம்பாக செட்டில் ஆகணும். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருக்கலாம். குட். இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து தெய்வ வழிபாடு அப்படின்னு வேணுனீங்கன்னா எப்பயுமே நம்ம சொல்கிறது வந்து முருகர், வள்ளி தெய்வானை வழிபாடு பண்ணுங்கள். துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணுங்கள். இப்போ பங்குனி உத்திரம், முருகனுக்கு இல்லாத ஃபங்க்ஷன் அங்கே நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ உலகம் முழுக்க வழிபடுற ஒரு தெய்வங்கள்னால் அதுவும் முருகர். சரிங்களா? அதுவும் இந்த சேனலில் நிறைய பேர் யூகே, மலேசியாவில் அதெல்லாம் பார்ப்பீங்க. ஸோ முருகர்து வந்து எப்படி வழிபாடு பண்ண முடியுமோ வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்ச இந்த தக்காளி சாதம் இதெல்லாம் அன்னதானம் பண்ணுங்கள். கோவிலில் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. விளக்கேற்றத்துக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் கொடுக்க உங்கள் வாழ்க்கை வந்து இன்னும் மென்மேலும் ரொம்ப 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 நல்லாமல் நீங்கள் வாழ்ந்துட்டு போகலாம். விருச்சகத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, விருச்சகம் வந்து செவ்வாய் வீடு அதிகமாக ட்ராவல் பண்ணும். சரிங்களா? ட்ராவலிங் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து பண்ணுங்கள். அது முக்கியமாக வெளிநாடு ட்ராவலிங், ஏன்னா குளோபல் சினாரியோ அந்த மாதிரி இருக்குது. வெளிநாடு ட்ராவலிங் பார்த்து பண்ணுங்கள். நார்த் இந்தியா போகிறதா இருந்தால் பார்த்து போயிட்டு வாங்க. ஏன்னா இப்போ பீகார், ஒரிசா சைட்லாம் மழை பிரித்து மேய போகுது. அதனால் கொஞ்சம் வின்டர் சீசன்லாம் போகும்போது ட்ராவலிங் கம்மி பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் ஃபுல் சேஃப். ஏன்னா இப்போ நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. உங்களை சுற்றி நிறைய ஃபங்க்ஷன் நடக்க போகுதுங்க. ஏன்னா உங்கள் 12லேயும் குரு, 2லேயும் குரு நல்ல விஷயமாக வந்துட்டுருக்கோம். ஒரு பக்கம் அதுக்கான செலவும் நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. ஏற்கனவே அந்த ஒரு வருஷம் அப்படி தான் இருக்க போகுது. அந்த ஒரு வருஷத்துக்கு கூட இன்னொரு 5th கியர் போட்டால் எப்படி உங்களை மேலே தூக்கிட்டு போக போதோ அந்த மாதிரி வர தமிழ் வருஷ பரப்பிற்கு என்ஜாய் பண்ணுங்கள். மேலும் நம்ம வந்து இப்போ ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசியும் ஒரு கோடி பேர். அவங்க எல்லாருக்கும் நம்ம பொதுவாக சொல்லியிருக்கோம். என்னென்ன சொல்லியிருக்கோம்? பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணம் எப்போ ஆகும், மகப்பேறு எப்போ கிடைக்கலாம், உங்களுக்கு வந்து ஜாப் என்ன மாதிரி அமையும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், அதோட ப்ராஃபிட் எப்படி இருக்கும், வெளிநாடு யார் போகலாம் போக முடியாது, ஹெல்த் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அப்பா அம்மாவோட உறவுகள் எப்படி இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு 10-15 பாயிண்ட்டுக்கிட்ட கவர் பண்ணிட்டோம் முக்கியமான விஷயங்கள்லாம். சரிங்களா? ஒவ்வொரு ராசிக்கும் தேவையான ஒரு 10-15 பாயிண்ட் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கான தெய்வ வழிபாடுகள், அதுக்கான பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது வந்து பொதுவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு இஷ்யூக்கும் டிஃபர் ஆகும், ஒரு ஜாதகத்துக்குமே டிஃபர் ஆகும். சரிங்களா? நான் எனக்கு கொடுத்துருக்க இந்த 10 நிமிஷத்தில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ நான் கவர் பண்ணியிருக்கேன். மேலும் உங்களுக்கு ஒன்றும் டீட்டெயில்ஸ் எனக்கு குறிப்பிட்ட இந்த விஷயம் வேணும் சார் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தை பார்த்து ஒன்றும் கிளியராக கொடுக்குறேன். இது வந்து நம்ம வந்து இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பார்த்துருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய அரசியல் ரீதியாக நிறைய பாலிசிஸ் சேஞ்ச் ஆகும். அந்த பாலிசிஸ் மக்களான நம்மக்கிட்ட தான் வந்து நிற்கும். அதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும். இன்னொன்று, இதில் வந்து நிறைய கால பருவநிலை மாறப்போகுது. அதாவது நார்த்தில் தான் மழைலாம் பிச்சுட்டு பெய்ய போகுது. ஆனால் நமக்கும் ஒரு சில பாதிப்புகள் வரும். விலைவாசி உயர்வுலாம் அதிகமாக வரும். அதான் முக்கியமாக தங்கம், வெள்ளி, பெட்ரோல், டீசல் விலைலாம் ஏறும். கமோடிட்டிஸ் மார்க்கெட் ரொம்ப ஏறும். ஏன்னா அங்கங்கே தேக்க நிலை வரும், சப்ளை செயினில் தேக்க நிலை வரும். இது நமக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, பணத்தை சேமிங்க. அனாவசியமாக எதுவும் செலவு பண்ணிடாதீங்க. பணத்தை சேமிங்க. அப்போ தான் நமக்கு டஃப்பான டைம் வரும்போது அதை கொடுத்து நம்ம சரி பண்ணிக்க முடியும். இது எல்லாமே தாண்டி ஒரு ப்ராக்டிக்கலாக நிறைய உங்களுக்கு இந்த விதைகள் பற்றி, கலர்கள் பற்றி நிறைய உங்களுக்கு பரிகாரம் சொன்னாலும் கடைசியில் தெய்வத்தை ஏன் சொல்கிறேன்னா, கடைசியில் அவர்கிட்ட தான் போய் நிற்கணும். அதனால் நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருக்கலாம், நீங்கள் பணக்காரர், ஏழையாக என்ன வேணால் இருக்கலாம், கடைசியாக இல்லை முதல்ல தெய்வத்தை நினச்சிக்கோங்க. உங்கள் ராசி லக்னத்துக்குன்னு ஒரு தெய்வம் சொல்லியிருக்கேன். அந்த தெய்வம் மூலியமாக தான் எதுவாக இருந்தாலும் செயல்படும்.
சரி, நம்ம குலதெய்வம் கூட சொல்கிறோம். இந்த குலதெய்வம்னா இந்த ராசி லக்னம் உங்கள் அந்த டிஎன்ஏ மூலியமாக தான் செயல்படுது. அதனால் உங்களுடைய மெயின் தேவதை அந்த தெய்வங்களை நீங்கள் பிடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா சகல செல்வங்களும் வரும். சரிங்களா? இது கூடவே நான் வந்து எக்கச்சக்க பயிற்சிகள் சயின்டிஃபிக்காக எடுத்துகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்சளவு, ஏன்னா நம்மளுடைய ஜோதிடம்ன்றது ரொம்ப அட்வான்ஸு சயின்ஸுங்க. இப்போ இருக்க சயின்ஸ் இப்போ தான் கேட்சப் பண்ணிட்டு வராங்க. அதனால் எவ்வளவு டேட்டா எடுத்து ப்ரூஃப் காட்ட முடியுமோ காட்டிகிட்ருக்கேன். ஆனால் சயின்டிஃபிக்காக நம்ம ஒரு இத்தனை வருஷ கர்மாவை ஒரு கோவிலில் போய் ஒரு பரிகாரம் பண்ணால் அப்படி சரியாயிட்டோன்னா அப்படிலாம் சரி ஆகாது. யாராலையும் சரி பண்ணவும் முடியாது. நம்ம தான் கழிக்கணும். ஆனால் என்னென்னா அந்த கர்மாவை ஸ்மார்ட்டாக கழிக்கலாம். விதைகள் மூலயமா நிறைய பயிற்சிகள் இருக்குது, கலர்கள் மூலியமாக நிறைய பயிற்சிகள் இருக்குது. அதெல்லாம் சொல்லித்தரேன். இந்த நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். இந்த தமிழ் புத்தாண்டு இந்த திருவண்ணாமலையிலேருந்து அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் ஆசீர்வாதத்தால் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.